வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்போது என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லோரும் தினமும் வீட்டில் தீபம் ஏற்றுவோம், அகர்பத்தி வைக்கிறோம், மந்திரம் ஜெபிக்கிறோம், இல்லை கோவிலுக்கு போவோம். தினம்தோறும் தொடர்ந்து இந்த 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 3 விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இல்லை ஒரு சிலர் ஒரு கடவுள்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் எல்லாரோட மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். நம்மளுடைய பிரார்த்தனைகள் எதுவுமே நிறைவேறலை, நம்ம இவ்வளோ பூஜை செய்கிறோம், ஆனால் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எதுவுமே இப்போ வரைக்கும் வரவே இல்லை. இதுக்கான காரணம் என்ன? நான் என்ன தப்பு பண்ணியிருப்பேன்? என்னோட கர்மாவும் இருக்கும், வேறு என்ன தவறுகள் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு குழப்பம் நம்மளுக்குள்ளே எப்போவுமே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இன்றைக்கி அந்த ஒரே ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த தவறெல்லாம் நீங்கள் இது தவறு கிடையாது. இதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா பூஜை நம்ம பண்ணுற பூஜையும் சரி, நம்ம பண்ணுற நம்மளுடைய பிரார்த்தனையும் சரி, கடவுள்கிட்டேருந்து நிறைவேறாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது என்ன அப்படின்றது வாங்க நண்பர்களே பார்க்கலாம். பூஜை அப்படின்றது ஒரு வழக்கம் மட்டும் இல்லை, அது நம்ம மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு பக்தி. ஆனால் பலர் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு பூஜை செய்யும் போது மனசே இல்லாமல் கடவுள்கிட்ட போய் நம்ம மனசை எங்கேயோ வச்சுட்டு கடவுள்கிட்ட போய் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை இது பண்ணு, கடவுளே என்னை அது பண்ணு, எனக்காக இவ்வளோ. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரார்த்தனைகள் இருக்கும். அந்த பிரார்த்தனைகள் எப்படி நிறைவேறணும் அப்படின்றத நாம் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைப்போம். முறை எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் மனம் கடவுள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு மிகவும் வலிமை அதிகம். அந்த வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய பிரார்த்தனை கடவுள் எப்போவுமே மனம் சாய்ப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பூஜை செய்கிற நேரத்தில் நம்ம எந்த கவலையும் படக்கூடாது. நம்ம வேலையை பற்றின கவலையோ, பணத்தை பற்றின கவலையோ, இல்லை கோபமோ, இல்லை யார் மீதும் பொறாமையோ, இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாலே நம்மளோட எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த எண்ணம் நமக்கு சரியாக இருக்கணும். நம்மளோட எண்ணத்தை நம்ம எங்கேயோ வச்சுட்டு நம்ம எண்ணம் ஃபுல்லாக நல்லா இருக்கக்கூடாது யாரும் அப்படின்னு நினச்சிட்டு கடவுள்கிட்ட நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது. நம்மளுடைய எண்ணம் எப்போவுமே சுத்தமாகவும் இருக்கணும், மனது எப்போவுமே தூய்மையாக இருக்கணும். கடவுள்கிட்ட நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய மனம் எங்கேயோ இருக்கக்கூடாது, கடவுள்கிட்ட இருக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய பூஜை செஞ்சாலும் அதற்கான பலன் நமக்கு கிடைக்காது. நம்ம சாஸ்திரங்களில் சொல்கிறது என்னன்னா, மனம் ஒரு முகமாக இருந்தால் தான் பூஜை பலிக்கும். சாஸ்திரங்கள்லையும் வேதங்கள்லையும் மனசை ஒருமைப்படுத்துறதுக்காக நம்மளை தியானம் பண்ண சொல்லுவாங்க, இல்லை மூச்சு பயிற்சி பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விதமான மூச்சு பயிற்சிகள், தியானங்கள் இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் நாம் நம்மளுடைய மனசை தூய்மையாக வச்சுட்டு மனசை ஒருநிலைப்படுத்திட்டு நம்ம போய் ஒரு பிரார்த்தனையை செய்யும் போது அந்த பிரார்த்தனையை கடவுள் செவிசாய்ப்பார். ஒரு சின்ன கதை மூலமாக இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு பணக்காரர் தினமும் கோவிலுக்கு போகிறாரு, பெரிய பூஜை செய்கிறாரு, நிறைய பூக்கள் வாங்கிட்டு போகிறாரு, அர்ச்சனை செய்கிறாரு, பெரிய காணிக்கை கொடுக்குறாரு. இது எல்லாமே கடவுளுக்கு செய்கிறாரு. அது எல்லாம் ஓகே, அவர்கிட்ட பணம் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட போய் அவர் நிற்கும் போதும் அவரோட மனசு எப்போவுமே அவருடைய பணத்து மேலேயும் அவருடைய வியாபாரத்தை பற்றி மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த கடவுள்கிட்ட அவர் கடவுள் அவருக்கு செவிசாய்க்கவே மாட்டார், மனமிறங்கவும் மாட்டார். ஏன்னா கடவுள்கிட்ட போய் நம்ம நின்றுட்டு பிரார்த்தனை செய்யும் போது நம்ம கடவுளை மட்டும்தான் நினைக்கணுமே தவிர அதை விட்டுட்டு வேறக்கோ இல்லை எனக்கு பணம் வேணும், இல்லை எனக்கு அது வேணும், நம்மளுடைய சிந்தனைகள் இதை நம்மளுடைய மனதை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது மிகவும் கடினமான விஷயம்தான். இருந்தாலும் நம்மளுடைய மனதை நாம் ஒருமுகப்படுத்தி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். பணக்காரர் இந்த மாதிரி பண்ணுறாரு. இதே ஒரு ஏழை எடுத்துக்கோங்க, அவர் போய் தினம் அவரால் முடிஞ்ச ஏதோ ஒரு பூக்களையோ மலரையோ எடுத்துகிட்டு போய் ஓம் நம சிவாய அப்படின்னு மனதார அவர் போய் ஜெபிக்கிறாரு. அவர்கிட்ட பெரிய பூஜை இல்லை, அவர்கிட்ட ஒரு பெரிய கடவுளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு பெரிய விதமான எதுவுமே இல்லை. அவரால் என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு போய் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு
அவருடைய மனம் ஃபுல்லாத்தையும் கடவுள் மேலே வச்சுட்டு அவருடைய பாரம் எல்லாத்தையும் கடவுள் மேலே இறக்கி வச்சுட்டு என்னையே என்னுடைய கடவுள் பார்த்துப்பார். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான விருப்பப்பட்ட கடவுள் இருக்கலாம், இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி பல கடவுள்கள் வந்து இருக்கலாம். ஆனால் அவரோட மனம் முழுவதும் வந்து இறைவனில் இருந்தது அப்படின்னா சில காலம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏழை மனிதரோட வாழ்க்கையில் வந்து அமைதியும் சந்தோஷமும் வந்து வருமா. இதே பணக்காரர் வந்து கடவுள்கிட்ட போகும்போது அவர் எப்போவுமே பணத்தை பற்றியும் வியாபாரத்தை பற்றியும் நினைக்கும் போது அவருடைய அவர்கிட்ட பணம் வியாபாரம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அவருடைய மனசோ இல்லை சந்தோஷமோ எதுவுமே வந்து வராது. அது ஏன் அப்படின்னு தெரியுமா? அவரோட பூஜை வந்து ஏழையோட பூஜை வந்து மனதார இருந்தது. இதே வந்து அந்த பணக்காரருடைய பூஜை வந்து மனதார இல்லை. ஏன்னா அவருடைய மனதில் கடவுளை போய் பார்க்கும்போது அவருடைய மனது எல்லாமே வந்து வேறு ஏதோ ஒரு பக்கம் இருக்கும். அதனால தான் வந்து எப்போதுமே நம்ம பூஜை செய்யும் போது கடவுள்கிட்ட போய் நின்று பிரார்த்தனை செய்யும் போது நம்மளுடைய மனதை வந்து ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மனம் ஒருமுகமாகும். அதனால கடவுளை நாம் போய் வேணும் போது இந்த ஒரு தவறை மட்டும் செய்யவே கூடாது. நம்ம இந்த ஒரு தவறை செஞ்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வருஷங்களானாலும் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறார். முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் மட்டும் கிடையாது, ஒரு பழமொழியே இருக்குது. கடவுள் கையில் நீ கொடுத்துட்ட அப்படின்னா அதை கடவுள் பார்த்துப்பார். நீ உன் பக்கம் இருக்கிற முயற்சியை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு எல்லோருமே வந்து சொல்லுவாங்க. கடவுளுமே வந்து கடவுள் அப்படின்றது யார்? நம்ம கண் முன்னாடி தெரிகிறவங்க தான். நமக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா நமக்கு அந்த உதவியை செய்கிறவங்க தான் நமக்கு வந்து கடவுள். ஒரு சிலையாவோ ஒரு உருவமாவோ இருக்கிற ஒரு கோவிலில் போய் நாம் பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனையை வந்து முழுவதுமாக அந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த கடவுளை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய மனசை அங்கே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு மனசு வந்து சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். மனம் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருந்ததுன்னா நம்ம பண்ணுற விஷயங்கள் தானாகவே வந்து சரியாயிரும். நம்மளுடைய மனதும் இதுவும் சரியாச்சுன்னா நம்மளுடைய பிரச்சனைகளும் தானாக சால்வ் ஆயிரும். அதனால் பூஜை செய்யும்போது இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. மனம் வந்து எப்போவுமே அமைதியாகவே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இறைவனை வந்து ஒரு உண்மையான மனசோட ஒரு தூய்மையான மனசோட நீங்கள் நினச்சிக்கோங்க. எப்போவுமே வந்து கடவுளுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. கடவுளுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். அதே போல் நீங்கள் பண்ணுற பூஜை வந்து கடவுளுக்கு வந்து நன்றி உணர்வோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பெரிய பூஜை, அதாவது கடவுளுக்கு வந்து பெருசாக வந்து பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனம் நிறைந்த பக்தி வந்து இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் நிறைந்த பக்தியை மட்டும் வச்சுட்டு நம்ம கடவுளை வழிபடும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். மீண்டும் சொல்கிறேன், இந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்யும்போது, கோவில்களுக்கும் சரி நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டாலும் பிரார்த்தனை செஞ்சாலும் இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க. இந்த பதிவு இதோட முடியுது. நன்றி மக்களே.